காய்ஸ் இன்னைக்கு நம்ம விடிய விடிய தூங்க மாட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றோம், மஜா பண்றோம். ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். 2 மணிக்கு முழிப்பு தட்டுச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு எத்தன 4:30 4:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம தூங்கவே இல்ல. இனிமே போய் தூங்கி அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு நம்மளோட டெய்லி ரொட்டீனை பார்க்கணும். வீட்டில் தான் முடி வளர்த்ததுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பங்கர மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னு. என்னங்க பங்கர மாதிரிலாம் அப்படியாங்க இருக்கு அதிகமா. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். பிளாக்மெயில் பண்றாங்க வீட்டுல நீ தூங்கிட்டு இருக்கும்போது வெட்டி விட்டுருவேன் அப்படின்னு. பாத்துங்க அப்படிலாம். ஆனா நீங்க தான் பொறுப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்குலாம் வீடியோ போட்டிருக்கேன். காய்ஸ் கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 4:20 ஆகுது. கரெக்டா ஒரு 2 மணில இருந்தே தூங்கல காய்ஸ். நமக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு என்னன்னு தெரியல. பாடி கண்டிஷன் சரியே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா என் அக்காவோட இருக்கேன். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அக்கா எனக்கு. காய்ஸ் திஸ் இஸ் மை ஃபேமிலி. அப்பா அம்மா அக்கா. கீழே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டி பையனை கிட்ட போய் காட்டுறேங்க. அப்பமே பாக்கெட்ல பணத்தை வச்சு எண்ணிட்டு இருந்திருக்காருங்க. மோசமான பையங்க இவன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்லங்க இப்படிலாம் வீடியோ போடுவேன் அப்படின்னு. தெரிஞ்சா எப்படி இருந்திருக்கும். இது வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம அல்சர் என்ன சொல்றது? நீங்க சாப்பிட்டுருவீங்க ஒரு 1/2 அன் ஹவர். ஒரு 1/2 அன் ஹவர், 1 1/2 வயித்துல ஒண்ணுமே இல்லாம கில்ல ஆரம்பிச்சுரும் திரும்பி வயிற. பசி வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இந்த வலி. பசின்னு சொல்ல முடியாது. இந்த புண்ணாயி, வயிறு புண்ணாயிருச்சு. எத கெடுத்தாலும் ஏத்துக்காது. அந்த மாரி ஆயிட்டுங்க வயிறு. பட் இந்த பிரச்சனை ரொம்ப மோசமானதுங்க. நான் சின்ன வயசுல நெறைய பேர் சொல்லுவாங்க, அல்சர்லாம் கொண்டு வந்துரக்கூடாதுன்னு. இந்த காலேஜுக்கு போயிட்டு எனக்கு ஹாஸ்டல் போயிட்டு இப்படி வந்துட்டு. நீங்க எந்த ஊரு ப்ரோ? சொல்லியிருந்தேங்க முன்னாடி தூத்துக்குடி. ஹாஸ்டல்ல சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல போட்டிருக்காங்க வெயிட் சாப்பாடு என்ன ப்ரோ அப்படின்னு. வெயிட்டாலாம் இல்லைங்க. அது ஏதோ மேகியா அதை 2 மினிட்ஸ்ல பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை பாருங்க கைஸ். ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் கைஸ். அது வந்து ஏதோ அந்த வீடியோல என்ன சொல்லிட்டேன் தெரியுமா? கண்டக்டர் பஸ்ஸை ஓட்டினார் அப்படின்ட்டு. கண்டக்டர் எப்படிங்க பஸ் ஓட்டுவாருன்னு கீழே அதுக்கு ஒரு கமெண்ட். உண்மைதான். தங்க ஸ்லிப்பாக இருந்துட்டு வாசிப்போம் நேசிப்போம் ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போல இருக்கு. லக்கான எழுதிருவோமா? என்ன ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்றீங்க? யுவர் ராம்நாத். எஸ் ப்ரோ. நமக்கு சோறு தான் முக்கியம். வாழ்க்கையில வாழ சோறு தாங்க முக்கியம். இப்போ ஒரு கேட்ரிங் வீடியோ ரீசெண்டாக போட்டிருப்போம். அதில் ஒருத்தவங்க மைக்கில் பேசு ப்ரோ கிளியராக. ப்ரோ மைக்கில் பேசு கிளியராக கேட்குன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கதை தெரியாத பிளாகு. ஒரு சின்ன மைக்கு ஒரு 1500 அதுக்கும் வாங்கியிருந்தாங்க. 2000 என்னமோ நான் இல்லை சரியா. ஏதோ மேக் மைக் ஏதோ சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு காசு அப்போ இருந்துச்சு. அப்போ வாங்கி போட்டேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமே ஒரு இடத்துல வச்சுருந்தேன். ஒரு நாள் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணேன். இன்னொரு நாள் எங்கே வச்சேன்னு தெரிலங்க. அது எங்கே வச்சேன்னு மைக்கே காணாமல் போயிருந்தா கூட நிம்மதியாக இருப்பேங்க. அந்த உள்ள அந்த ஓடிஜின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் டைப் சி இது போட்டு மாதிரி இருக்கும். இதில் சொருகுனா அதுக்கப்புறம் மைக் கனெக்ட் ஆகும். அது காணாமல் போயிட்டுங்க. அது கம்பெனி கான்டாக்ட் பண்ணவா இல்லை என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஜூன் 16 தாரிக்கு மேலே காலேஜ். அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல். அவ்வளோதாங்க. இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சிட்டு. நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு அவ்வளோ பெருசாக ஒன்றும் வந்ததில்லை. 1 2 பேர் ஆட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. அதையுமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அதை நினச்சிக்கிட்டு யாருக்கோ கால் போயிட்டு அதை நினச்சிக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இன்னும் நம்ம நிறைய க்ரோத் போகணும். அதுக்காண்டி நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும். அதுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஆல்காரத்தமே அது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். மூச்சு மட்டும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பாய் கைஸ்.